லாகின் ரிஜிஸ்டரை ஆங்குலருக்குள்ளே எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இது. லாகின் ஏபிஐயை நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இணைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோ வரைக்கும் நம்ம லாகின் ஃபார்முக்குள்ளே வேலிடேட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் லாகின் ஃபார்முக்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றது வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வாங்கின டேட்டாவை பேக்கெண்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட்டை அனுப்புறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆத் சர்வீஸ் கிளாஸுக்குள்ளே நம்ம இதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அதனால் நம்மளுடைய இந்த சர்வீசஸ்குள்ளே இருக்கிற ஆத் சர்வீஸ்ன்ற இந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் புதுசாக நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறேன். கீழே இந்த கிளாஸ்க்குள்ளே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நான் முதல்ல பேராமீட்டர்ஸ் வாங்குவேன். என்னென்ன பேராமீட்டர்ஸ் வாங்குவேன்னா, இமெயிலுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர், அப்புறம் கூடவே பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர். இந்த ரெண்டு பேராமீட்டரையும் நான் வாங்குவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது வாங்கின இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் ஏபிஐ ரிக்வெஸ்ட் மூலமாக அனுப்பிடுவேன். அப்போது இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் லாகின் ஏபிஐக்கான ரிக்வெஸ்ட்டாக அனுப்பணும். இதையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் காம்போனன்ட் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்துருக்கலாம். ஃபயர்பேஸுக்கான ஒரு ரிக்வெஸ்ட்டை அனுப்புவோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனுக்கான சர்வீஸை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஒரு ஆப்ஜெக்டை. அதனால் முதல்ல ரிட்டர்ன் கீவேர்டை இங்கே பயன்படுத்திக்கிறோம். இதுக்கடுத்து HTTP ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்பணும். அதுக்கு ஏற்கனவே இந்த கிளாஸில் HTTPன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கோம். அதை பயன்படுத்தி தான் அனுப்ப போகிறோம். திஸ் HTTPன்னு கொடுத்து இதுக்கடுத்து டாட் வச்சோம்னா போஸ்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் நம்ம ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை இங்கே அனுப்ப போகிறோம். போஸ்ட்லேருந்து வரக்கூடிய வெற்றிகரமான டேட்டா ஐடி டோக்கனுங்கிற ஃபீல்டை கொண்டு இருக்கணும். அதுக்காக இந்த போஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து அதோடைய ரிட்டர்ன் டைப்பை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே ஏற்கனவே இந்த ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே பயன்படுத்தின அதே டைப்பு தான். அதனால் இங்கே இருக்கிறத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் முழுக்க அதை இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐடி டோக்கன்ன்றது நம்மளுக்கு இந்த ரிக்வெஸ்ட்டில் நிச்சயமாக கிடைக்கணும். இதுக்கடுத்து இந்த ரிக்வெஸ்ட்டோடைய பேராமீட்டர், முதல் பேராமீட்டராக இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டில் நான் கொடுக்க போகிறது URL. இந்த லாகின் ஏபிஐக்கு நான் URL வச்சுருக்கிறேன். ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனோட URL. ஃபயர்பேஸ் சம்மந்தப்பட்ட ஏபிஐ தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அதை பற்றி தெரியலனா அதுக்காகவே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை தயவுசெய்து போய் பாருங்கள். ஆக இங்கே நான் அந்த லாகின் ஏபிஐக்கான URL கொடுக்குறேன். இந்த URLல கடைசியாக இருக்கிறது ஏபிஐ கீ. அதை நான் நிச்சயமாக கொடுக்கணும் இந்த URLக்குள்ளே பேராமீட்டராக. இங்கே நான் கொடுத்துட்றேன். அடுத்தது இந்த மெத்தட்குள்ளே நான் ரெண்டாவது பேராமீட்டர் கொடுக்க போகிறேன். அதுதான் பாடி. இந்த ரெக்வஸ்ட்டுக்குள்ளே அனுப்பக்கூடிய டேட்டா சம்மந்தமான விஷயங்கள். அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் ஒன்று அனுப்புகிறேன். அதில் இமெயில் மற்றும் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து வாங்குறேன்ல, அந்த ரெண்டு பேராமீட்டர்ஸையும் இங்கே கொடுத்துட்றேன். இமெயில், அதுக்கு வேல்யூவாக இமெயில்னு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்ட், அதுக்கு வேல்யூவாக பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ இது ரெண்டுமே ஒரே பெயரை கொண்டு இருக்கு இல்லையா, கீ அண்ட் வேல்யூ. அதனால் ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுத்தா மாதிரியே இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்றதை மட்டும் நான் இங்கே கொடுத்தாலே போதும். ஆனால் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்ற ரெண்டு கீ வேல்யூ ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்போ இந்த ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கான விஷயங்களை நம்ம உள்ளே கொடுத்தாச்சு. இந்த மெத்தடு உங்களுக்கு ஒரு அப்சர்வபிள் ரிட்டர்ன் பண்ணோம். அப்சர்வபிள்ன்ற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம். அதை தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் இந்த ஃபங்க்ஷனைனா, நம்மளுடைய இந்த லாகின் காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே. அங்கே நம்ம ஆத் சர்வீஸை பயன்படுத்தி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டரில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக ஆத்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறோம். அதோடைய டைப் ஆத் சர்வீஸ் அப்படின்ற கிளாஸ். அதை இங்கே நம்ம இந்த ஆன் சப்மிட்குள்ளே பயன்படுத்த போகிறோம். இங்கே திஸ் ஆத் டாட் அப்படின்னு வச்சோம்னா லாகின் சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் முதல் பேராமீட்டராக நம்ம இமெயிலுங்கிற பேராமீட்டரை கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்ம் டேட்டாலேருந்து அதை எடுத்துக்கலாம். அதனால் திஸ் டாட் ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில் அப்படின்னு நம்ம இதை கொடுத்துடலாம். ரெண்டாவது பேராமீட்டர் நம்ம பாஸ்வேர்டுன்ற பேராமீட்டர் கொடுக்கணும். அதுக்கு திஸ் ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபீல்டை கொடுத்துக்கலாம். இப்போ இது கொடுத்து முடித்த பிறகு நம்மளுக்கு அப்சர்வபிள் ரிட்டர்ன் ஆகும்.
அதுக்கு நம்ம அந்த இடத்துலையே டாட் வச்சோம்னா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வெற்றிகரமாக நடந்தால் என்ன பண்ண முடியும், ஃபெயிலியராக நடந்தால் என்ன பண்ண முடியுங்கிறத கொடுக்க போகிறோம். அதுக்கு உள்ள ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குறோம். இந்த ஃப்ளவர் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதில் நெக்ஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் டேட்டான்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஆரோ ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறோம். அது கிடைச்சா அது என்ன பண்ணணும்னா ஐடி டோக்கனுங்கிற ஒரு ஃபீல்டை அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த ஐடி டோக்கன் தான் உங்களுக்கான டோக்கன். அந்த டோக்கனை நம்ம இந்த லாகின் நடந்து முடிஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல நம்ம கிடைச்ச டோக்கனை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே இந்த ஆத் ப்ராப்பர்ட்டியில், அதாவது அத்தன்டிகேஷன் சர்வீஸில் உங்களுக்கு ஸ்டோர் டோக்கன்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் இந்த டேட்டாக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டேட்டா டாட் ஐடி டாட் டோக்கன் அப்படிங்கிற ஃபீல்டை கொடுத்துட்றோம். அதுக்கு இங்கே டேட்டா டாட் ஐடி டோக்கன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சால் நடக்க வேண்டியது. இப்போது தவறு நடந்தால் என்ன நடக்கணும்னு கொடுக்கணும். இந்த நெக்ஸ்ட்டுன்ற பேராமீட்டருக்கு அடுத்து கமா போட்டு எரர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டரை கொடுக்குறேன். இதில் நம்மளுக்கு டேட்டான்ற ஒரு ஆர்குமெண்ட் கிடைக்கும். அதை கிடைச்சா நம்ம என்ன பண்ணணும்னு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோம். இதுக்குள்ளே நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். இதில் இந்த டேட்டா வேரியபிள்குள்ளே எரர்ன்ற ஃபீல்டுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் டேட்டாவோட எரர்ன்ற ஃபீல்டு கிடைக்கும். அதுக்குள்ளே மெசேஜ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த மெசேஜுக்கான வேல்யூ என்னவா இருக்குதுன்னு நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஒருவேளை அதுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் கிடைக்கக்கூடிய இன்வேலிட் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டுன்ற வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ நான் இதுக்கு ஒரு கஸ்டம் எரர் மெசேஜை செட் பண்ண போகிறேன். அதில் இந்த கிளாஸோடைய எரர் மெசேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். நம்மளே ஒரு கஸ்டம் மெசேஜ் பண்ணுறது. ஆனால் இது மட்டும் கண்டிஷன் இல்லை, ஆர் சிம்பிளை பயன்படுத்தி இன்னொரு கண்டிஷனும் இதுக்குள்ளேயே செக் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற அதே கண்டிஷனை காப்பி பண்ணி இந்த ஆர் சிம்பிளுக்கு அப்புறம் நான் போடுறேன். இதில் வேல்யூவாக எனக்கு இன்வேலிட் அண்டர்ஸ்கோர் இமெயில் அப்படின்ற வேல்யூ கிடைச்சா அல்லது இன்வேலிட் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டுன்ற வேல்யூ கிடைச்சா இந்த கஸ்டம் எரர் மெசேஜ் தான் காமிக்க போகிறேன். என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்வேலிட் க்ரிடென்ஷியல்ஸ் அப்படின்ற மெசேஜ். ஏன்னா இந்த ரெண்டுத்தில் எது ஒன்று எரர் சந்தித்தாலும் அது இன்வேலிட் க்ரிடென்ஷியல்ஸ்ன்ற ஒரு எரராக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இன்வேலிட் க்ரிடென்ஷியல்ஸ்ன்றது நம்ம கொடுத்த தவறான ஆவணங்கள்னு அர்த்தம். அதாவது பாஸ்வேர்டு அல்லது இமெயில் தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வரும். இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இந்த கஸ்டம் எரர் மெசேஜாக வைக்க போகிறது தெரியாத ஏதாவது ஒரு எரர் வந்திருக்கும் நிச்சயமாக. அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது அன்னோன் எரர் வென் லாகிங் இன்டு திஸ் அக்கவுண்ட். அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணும்போது ஏதோ ஒரு தெரியாத ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா எரரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சில ஹேண்டில் பண்ண முடியாத எரர் கூட வரலாம். இதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷன் முடிகிறதுல அதுக்கடுத்து டாட் வச்சிங்கன்னா ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் இந்த லோடிங்கை வந்து ட்ரூ பண்ணியிருக்கோம்ல, அது இந்த இடத்துல ஃபால்ஸுன்னு கொடுத்துக்குறோம். ஏன்னா ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த லோடிங் ஐக்கன் போயிடணும், இருக்கக்கூடாது. அதனால தான் இது ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் காம்பனன்ட் பண்ணும் போதே தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரெக்வஸ்ட் வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஒரு கன்சோல் லாக் பண்ணுறோம். இந்த லோடிங் ஃபால்ஸுக்கு அப்புறம் ஒரு கன்சோல் லாக் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்னென்னா லாகின் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறோம். இங்கே மட்டும் இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பேராமீட்டருக்குள்ளே ஒரு கன்சோல் லாக் பண்ணுறோம். லாக்டு யூசர் டோக்கன் இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த நெக்ஸ்ட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய டேட்டான்ற வேரியபிள்லேருந்து ஐடி டோக்கன் இருக்கு இல்லையா, இந்த டோக்கன் வேல்யூ அதை வந்து இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ணிக்கிறோம். இது நம்மளுக்கு தெரியும் அங்கே கன்சோல் லாகில் வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னா. இப்போ இந்த லாகின் காம்போனன்ட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு சோதனை பண்ணி பார்த்துடலாம். ப்ரௌசருக்கு போவோம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஏற்கனவே ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷனுடைய பேஜுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, logesh@jblcode.com. இந்த அக்கௌண்ட்டுக்கான இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். logesh@jblcode.comன்றது இமெயில்,
பாஸ்வேர்டு வந்து 12345678. இதை கொடுத்த பிறகு இங்கே கன்சோல் லாகை கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே அவுட். இப்போ பாருங்கள், லாகின் கிளிக் பண்ணோன்னே ஐக்கன் வந்துட்டு போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 லாக் வந்திருக்கு. ஒன்று இந்த டோக்கனுக்கான லாக், இந்த டோக்கன் தெரியுதா, அதுக்கடுத்து லாகின் ப்ராசஸ் கம்ப்ளீட்டடுன்ற இந்த லாக். இப்போ இது வெற்றிகரமாக முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அதோட இந்த டோக்கன் தான் நம்மளுடைய இந்த ப்ரௌசர் செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளேயும் இருக்கும். அதை நீங்கள் இந்த ப்ரௌசரில் அப்ளிகேஷன் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளே உங்களுடைய யூஆரில் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் யூஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் செட் ஆகிருக்கும். இந்த டோக்கன் தான் இங்கே நம்ம பார்க்குற இந்த டோக்கன். அதோட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட்ன்ற நேவிகேஷன் பார் லிங்க்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய ப்ரௌசருக்குள்ளே டோக்கன் இருந்துச்சுன்னா இந்த 2 லிங்க்ஸையும் காமிக்கணும்னு நம்ம ஏற்கனவே கண்டிஷன் எழுதி இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதன்படி இப்போ டோக்கன் ஸ்டோர் ஆகிருக்கிறதால அந்த டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட்ன்ற 2 லிங்க்ஸ் தெரியுது. இப்போது லாகின் பண்ணிட்டோம். இப்போ அத்தன்டிகேட் பண்ண ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம லாகின் பேஜோ ரெஜிஸ்டர் பேஜோ பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம 2 பேஜையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், மேலே யூஆர்எல்ல நான் ரெஜிஸ்டர் பேஜை கிளிக் பண்ணுறேன், ரெஜிஸ்டர் பேஜ் எனக்கு தெரியுது. இது ஒரு தவறான விஷயம். இது இப்படி நடக்கக்கூடாது. இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது.